கைஸ், நான் தான் உங்கள் ட்ரிபிள் ஏ. ஒரு தரமான ட்ரிபிள் ஏ கேம் பிளேன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து தமிழ் பிளேயர்ஸ் கூட தான் நம்ம மேட்ச் ஆட வந்தோம். ஃபில்ஸ் கூடும் தமிழ் பிளேயர் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம டீமில் ஒரு ஆள் நாக்கு. சரி, நான் போய் கட்டணை வச்சு அடிச்சிடலாம் மொத்தம் நம்மளை அடிச்சிட்டாங்க. நம்ம வாணிடா ப்ரோ என்ன பண்ண போகிறான்னா ஒன் டாப் கைஸ், ஒன் டாப் அடிச்சிட்டாரு. என்ன ப்ரோ நீ விளையாடுவேன்னு சொன்னால் உங்கள் ப்ரோ ஃப்ரெண்டு விளாண்டுட்டு இருக்கீங்க கேட்காதீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். இங்கே இந்த ப்ரோ ஸ்டக்காகி நின்ட்டாரு, ஏனே தெரில. ரைட்டு, நம்ம மேக் எடுத்து அழுத்தி பிடிச்சிருவோன்ட்டு நானும் மேக் எடுத்துட்டேன். சரி, நானும் மேகோட சேர்த்து தாம்சனும் எடுத்துக்கலாம், கொஞ்சமாச்சும் லாங் ரேஞ்சு கிடைக்கும்ட்டு நானும் தாம்சனை எடுக்க ஓடினேன். பார்த்தா அங்கே ஒரு எனிமி ஒரு க்ளோவால் போட்டு பின்னாடி வந்தேன். பாம்பு வந்துச்சு, நான் கூட இங்கே தான் வெடிக்கும்னு பாம்பு மேலேயே நின்று செத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பாட்டை பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயும். என்ன ப்ரோ நீ உன் கேம்ப்ளேண்டா வர மாட்டேங்கிங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க கைஸ், வரும். நானும் கையில் தாம்சன் எடுத்துகிட்டு போயிட்டேன். பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாருமே ஸ்டக்கில் நிற்காங்க. எனக்கு ஒரே பையன், என்னடா 3 பேருமே ஆஃப்லைனான்ட்டு. அதில் மினாட்டா ப்ரோ ஆஃப்லைனு, மிச்சம் 2 பேர் வந்துட்டாங்க திருப்பி. நான் ஒரு டேமேஜ் கூட இல்லை. டக்குன்னு இங்கிட்டு பார்த்தேன் ஒரு ஆள் ஓடி இருந்தாலும் அது கில் எடுத்துகிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க 3 டவுனு நம்ம டீம் மிட்ஸில் எல்லாம். நானும் சரி இங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி அழுத்திட்டான். எனக்கு ஒரு காண்டாயிட்டு, இதுக்கு மேலே எப்பட்றா விளையாடாமல் இருக்க, நம்ம விளையாண்டே தீரணுன்ட்டு நான் லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு எடுக்க போகிறேன். லாங் ரேஞ்சுக்கு பேராஃபுல்லும் ஷார்ட் ரேஞ்சுக்கு தாம்சனும் எடுத்தாச்சு. வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஸ்கேட்டிங் போர்டு தேவைப்படும். ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துகிட்டு இங்கே இந்த மாதிரி ஏறிக்கோங்க. ஏறினதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் போர்டை போட்டு இந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்கனாலே போதும், நீங்கள் மேலே ஏறி வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து உங்கள் டீமுக்கு பேக்கப் தரலாம். பார்த்தா என் டீமே பேக்கப்பில் தான் இருக்குது. ரைட்டு, நானும் விட்டேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. நான் இங்கேருந்து அடிக்க முயற்சி பண்ணேன், யாரும் வரல. டக்குன்னு பார்த்தா நம்ம ஆஃப்லைன் ப்ரோவை போட்டு விட்டாங்க. நான் கையில் தாம்சன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தலைவர் ஒருத்தர் ஓடி வருவார். இப்போ அவர் அழுத்தில் பார்த்தா ஓசிகள் உண்டு. சரி ரைட்டு, இவர் ஒரு அழுத்தி கில்ல எடுத்துக்கிட்டாச்சு, டவுன் போட்டாச்சு. அப்புறம் இவன் தாங்க போனாட்டு நம்மளை பின்னாடி இருந்து அடித்தது. அவனை எப்படியாச்சும் அடித்து அவனு வெறியில் அப்படியே ஜோன்லாம் தாவி போய் பார்த்தா பயவில் அங்கிட்டு போயிட்டான். சரி, டேமேஜ் கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி ரஷ் அடிக்கலாம், நான் ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் லேசாக 4 டச் வச்சேன், 17-16ன்ட்டு பையன் செத்துட்டான். டீம் 1 கில் அடிச்சிருக்கேன். டீமில் 2 பேர் 1 கில் அடிச்சிருக்காங்க. நான் ஒரு 2 கில் அடிச்சிருக்கேன். மொத்தமாக நான் ஒரு 3 கில்லு. இந்த ஆட்டில் என்னோட கேம் பிளேவை பாருங்கள்.
நானும் அதே கன் எடுத்துகிட்டு வேறு எதுவும் வாங்காமல் நானும் வந்து இங்கே கவர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி இங்கே வேண்டாம் இங்கே போகன்ட்டு நானும் இங்கே வந்தேன் ஸ்கேட்டிங் போர்டில். அங்கே பார்த்து ஒரு எனிமி வந்தாப்புல. நல்லா ஒரு பேராஃபில் ஒரு அழுத்துனேன், செத்துட்டாரு. உங்களுக்கு இந்த ஸ்கேட்டிங் போர்டோட ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா ஸ்கேட்டிங் போர்டுன்னு கமெண்டில் போடுங்க. இந்த சீக்ரெட்டை கற்றுக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக போய் அடிக்கலாம். இவ்வளோ நேரம் நாங்கள் தோற்றுட்டு தான் இருந்தோம் 3 ஆட்டை. பாருங்கள் இப்போ இந்த ஸ்கேட்டிங் போர்டை வச்சு என்னமெல்லாம் ஆடுறேன்ட்டு. டக்குன்னு பார்த்தா நம்ம டீமில் வந்து ஒரு 2 பேர் செத்துட்டாங்க. இப்போ வந்து வாணிடாபுரம் நானும் ஒத்தாள். இங்கேருந்து ஒருத்தர் அழுத்தினாரு. நான் ஸ்கேட்டிங் போர்டை வச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டேன். அவர் சரியான அழுத்து. நான் டக்குன்னு அவர் எந்த உள்ளே ஓடிட்டார். ஃபாஸ்ட்டாக ஒரு இரட்டை போட்டு விடுவோமா நம்ம ஒரு அழுத்தி கீழே செக்யூர் பண்ணிட்டோம். கில்லையும் செக்யூர் பண்ணியாச்சு ஒரு வழியாக. பார்த்தா நம்ம வாணிடாபுரம் செத்துட்டாரு. எப்படியாச்சும் நான் அடிச்சாகணுன்ட்டு நானும் முடிவில் இருந்தேன். நான் இங்கிட்ட வந்து இது போட்டேன் சுரிக்கேன்னு பார்த்தா இங்கிட்டு ஓடி வந்துட்டான். இவனை தான் கைஸ் எப்படியாச்சும் அடிச்சாகணும்னு இருந்தேன். ஏன்னா போன ஆட்டையே முந்தின ஆட்டையே நம்மளை வந்து பின்னாடி இருந்து அடித்தான். இவன் மேலே சரியான காண்டி எனக்கு. உனக்கு லேசாக பாம்பு தூக்கி போட்டு பதட்டம் கொடுத்துட்டேன். பையன் ஓடுனான், க்ளோவல் இல்லை போல். அடுத்த பையன் செத்துட்டான். நான் ஒருத்தர் மட்டும் தான் கில் அடிச்சிருக்கேன். இந்த மேட்ச்சில் யாரோ ஒரு ஆள் கில் அடிச்சிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. வாங்க அடுத்தது பார்க்கலாம். வாங்க ஐஸ் அப்படியே நம்ம வந்து அதே போனாட்ட ஒரு வழியாக அவனை அடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து பேராஃபிலே நான் வச்சுக்கிட்டேன், தாம்சன் வச்சுக்கிட்டேன். நான் மட்டும்தான் டீமில் கில் அடிக்கிறேன். டீம் மெம்பர்ஸ் ஒழுங்கா சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாணிடாபுரம் நல்லா விளையாடுவாரு. என்னாச்சுன்னு தெரில. ஒரு ஆள் வர ஆஃப்லைனு. எனக்கு வந்து வாணிடாபுரோ தான் ஃப்ரெண்டு. 2 பேர் வந்து அவங்களோட வாணிடாபுரோட ஃப்ரெண்டு. அதனால் அவங்கள பற்றி எனக்கு சரியாக தெரியாது. நான் வாணிடாபுரோ விளையாடுவார். ஏன் இந்த மேட்ச் நல்லா விளையாடலான்னு தெரில. ஒரு ஆள் வந்து ஆஃப்லைனு. நான் வந்து அதனால் டீம் வந்து கஷ்டப்பட்டு நானும் கொண்டு போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மேட்ச் நான் பாய் அடித்தா ஹெல்த் ஹீரோக்கு பெறுவேன். நானும் அழுத்துறேன் பிடிச்சி கண்ட மணிக்கு. ஆனால் எவனும் மாட்ட மடிக்கான். சரி மேலே வந்து பார்த்தா 3 பேர் சுற்றுட்டாங்க. நான் ஒத்தாள். நானும் பார்க்குறேன் என்னடா பாய் அடிச்சிட முடியுமான்ட்டு. கரெக்டாக ஒரு ஆள் வந்தார். தாம்சனில் பி அழுத்தினேன். அவர் செத்துட்டார். கையில் P90 எஸ்ட்டு அழுத்தவே இல்லை. இன்னும் மேலே ரொம்ப ஸ்டெப்ஸ் உண்டை கடிச்சு 2 பேர் 3 பேர் ஏறுற மாதிரி. அதனால் நான் கீழே இறங்கி வந்துட்டேன். திருப்பி நான் வந்து மேலே ஏறி என்னமாச்சும் ஒரு ட்ரிக் பண்ணலான்ட்டு நானும் மேலே வந்து இங்கே நின்றுட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தா எனக்கு மேலே 3 பேர். சரி ரைட்டு, இந்த மேட்ச் பாய் அடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நானும் விட்டேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோன்ட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா டீமெண்ட்ஸும் ஒன்றும் ஆடலை. என்னாலையும் ஆட முடியுமான்னு தெரில இந்த இடத்துல. சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் இந்த இடத்துல ஸ்கேட்டிங் போர்டு உதவியாச்சுன்னே சொல்லலாம். பாருங்கள் ஸ்கேட்டிங் போர்டை எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்ட்டு. நீங்கள் வந்து ஸ்கேட்டிங் போர்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்கேட்டிங் போர்டும் போடுங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். பார்த்தா ஒருத்தன் அழுத்தி கொண்டாச்சு 2 பேர்த்த ஒரு வழியாக. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் கையில் என்ன கண்ணு இருக்குன்னு வேற தெரில. பார்த்தா அவனையும் ஒரு அழுத்தி கொண்டாச்சு. 52 டேமேஜில் மிஸ் ஆகிருக்கேன்.
பார்த்தா பாருங்கள், நான் முதல்ல இருந்தே அந்த 2 பேர் வந்து ஒரே கில்லில் தான் இருக்காங்க, ஒத்த கில்லில். நான் மட்டும்தான் 10 கில் அடிச்சிருக்கேன். ஃபேக்ட்ரியிலேயே நான் ஏஸ் அடிக்க வேண்டியது, ஆனால் மிஸ்ஸு 1 கில்லில். ஒரு வழியும் இந்த மேட்ச் ஏஸ் அடிச்சாச்சு. சரி, ஒரு வழியும் 3க்கு 3 வந்தாச்சு. பேசி டீம்மேட் சொல்லுங்க விளாடுவாங்க. பாய் அடிச்சிடல, நானும் பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் டீம்மேட்ஸ் எப்படி விளாட்றாங்கன்ட்டு. மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் 1/2 மணி நேரத்தில் பார்ப்பேம்மா. நானும் இங்கிட்டு கூடி வந்து பேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் வந்தேன். பார்த்தா டேமேஜே போல பழையபடி, ஏன்னே தெரில. நானும் குளோவால் இடக்கு முழுக்கா போட்டேன். இங்கே வந்து குளோவால் நல்லாவே வீன் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். பார்த்தா ஒத்த ஆள் அடிச்சுட்டு மிச்சம் 2 பேர் செத்துட்டாங்க. அப்படின்னு திரும்பி பார்க்கறக்குள்ள 3 பேர் செத்துட்டாங்க. நானும் ஸ்கர்ட்டிங் போட எப்படிலாம் பயன்படுத்துகிறேன்னு பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் இவனை அழுத்தி கொண்டுட்டேன் ஒரு வழியாக. பார்த்தா இன்னும் 2 பேர். எப்படியாச்சும் பாயை போட்டுருணுண்டா அப்படின்னு தான் நின்றேன். டீமெண்ட்ஸ்லாம் பார்க்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 2 பேர்த்த காணோம். ஒருத்தர் ஓடி வந்துடுறாரு, ஒரு அழுத்திட்டேன். குளோபால் வேறு என்கிட்ட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 குளோபால் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். அவரும் ஆஃப்லைன் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. ஒரு அழுத்தி இந்த மேட்ச்சை பயப்படச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று வீடியோ பார்க்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி